ஓம் சாந்தி. 13/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக தந்தை வந்திருக்கிறார். தூய்மையாகுவதினால்தான் அதிர்ஷ்டம் எழுகிறது. கேள்வி: எந்த குழந்தைகளின் அதிர்ஷ்டம் எழும்பி இருக்கிறதோ அவர்களின் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் சுகத்தின் தேவதையாக இருப்பார்கள். அவர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெற்று அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வியாசரின் குழந்தைகள், உண்மையிலும் உண்மையான சுக தேவர்கள். 2வது பாயிண்ட்: அவர்கள் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்து உண்மையிலும் உண்மையான ராஜயோகி, ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுகிறார்கள். 3rd பாயிண்ட்: அவர்களுடைய மனநிலை ஒரே சீராக இருக்கும். அவர்களுக்கு எந்த விஷயத்திற்காகவும் அழுகை வர முடியாது. அவர்களைதான் மோகத்தை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பக்தி மார்க்கத்தில் வியாசருடைய மகனுடைய பேர் சுகதேவ். ஆகையில பாபா, நீங்கள் உண்மையான சுகதேவர்கள், பிறருக்கு சுகம் கொடுக்க அப்படின்னு சொல்கிறார். ஆகையால எந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் அழக்கூடாது, உங்களுக்கு அழுகை வர முடியாது அப்படின்றார். ஏன்னா மனநிலை ஒரே சீராக இருக்கும். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. பாடலின் இந்த ஒரு வரியை கேட்ட உடனே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். இது சாதாரண பாடல்தான். ஆனால் இந்த பாடலின் சாரத்தை யாரும் அறியவில்லை. தந்தைதான் வந்து ஒவ்வொரு பாடலின் சாஸ்திரங்களின் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் கூட இந்த கலியுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டம் உறங்கி கிடக்கிறது என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டமும் எழும்பி இருக்கும். உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்பக்கூடியவர், மேலும் வழிகாட்டக்கூடியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரு தந்தை ஆவார். அவர்தான் அமர்ந்து குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை எழுப்புகிறார். இது எல்லையற்ற விஷயமாகும். தூய்மையானீர்கள் என்றால் அதிர்ஷ்டம் எழும்புகிறது. கல்புத்தியாக இருந்த நீங்கள் இப்பொழுது பாரஸ் புத்தியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளை கல்புத்தியுடையவர்கள் என்று சொல்ல முடியாது. நாடகத்தின்படி ராவண ராஜ்யம் வரும்போது அவர்களும் கூட ஏணி படிகளில் கீழே இறங்க வேண்டி இருக்கிறது. பாரஸ் புத்தியிலிருந்து, அதாவது தங்க புத்தியிலிருந்து கல்புத்தி ஆக வேண்டும். அது இந்த நாடக சக்கரத்தினுடைய நியதி. அனைவரையும் விட நம்மை புத்திசாலிகளாக ஆக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா தான். உங்களை தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் இங்கு வந்திருப்பதே தங்க புத்தியுடையவர்களாக ஆகுவதற்காகத்தான். இந்த உலகத்தில் இருக்கும் குருமார்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருக்கள் என்று தந்தை கூறுகிறார். உண்மையிலும் உண்மையான சத்குரு ஒருவர்தான். அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். அவர்தான் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர். தந்தையை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. மற்றபடி பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிடக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. இந்த சக்கரம் அனாதியானது, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது, சுற்றி கொண்டே இருக்கும். ஆகையால ஐக்கியமாயிட முடியாது.
தங்க புத்தியிலிருந்து கல் புத்தி ஆகணும், மறுபடியும் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி ஆகணும். ஒரு சத்குரு வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கணும். மனிதர்கள் ஒரு புறம் தந்தையை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு புறம் குழந்தை இறந்து விட்டால் ஈஸ்வரன்தான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஈஸ்வரன் என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு விட்டார், ஏன் இப்படி செய்தார் என்கிறார்கள். ஈஸ்வரனை நிந்தனை செய்கிறார்கள். சரி, ஈஸ்வரன் தான் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். பிறகு அவரே திரும்பி எடுத்துக்கொண்டார் என்றால் ஏன் அழுகிறார்கள்? ஈஸ்வரனிடம் சென்று விட்டதல்லவா? மனிதர்களுக்கு நிந்தனை செய்து செய்து பழக்கமாயிடுது இல்லையா? இறைவனையும் விடமாட்டாங்க. இதையும் புரிஞ்சுக்காம நிந்தனை செய்துடுறாங்க. சத்யுகத்தில் யாரும் ஒருபோதும் அழுவதில்லை. அங்கு அழுவதற்கான அவசியம் எதுவும் இருக்காது என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா தன்னுடைய கணக்கு வழக்குப்படி சென்று பாகத்தை நடிக்க வேண்டி இருக்கிறது. ஞானம் இல்லாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு அழுகிறார்கள், பைத்தியம் போல் ஆகிவிடுகிறார்கள். ஆகையால் பாபா நஷ்டோ மோகா, அதாவது மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும் என்று கூறுகிறார். மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருக்கிறீர்கள் தானே? சத்யுகத்தில் ஒருபோதும் துக்கத்தின் விஷயமே இருக்காது. ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. இப்போது நாம் காலன் மீது வெற்றி அடைகிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். தந்தையை மகா காலன் என்றும் சொல்கிறார்கள். அதாவது காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறார். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைய வேண்டும். காலன் ஒருபோதும் விழுங்குவதில்லை. அதாவது காலன் ஆத்மாவையோ உடலையோ விழுங்க முடியாது. அதாவது காலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் எதுவுமே இல்லை. காலன் வந்து இழுத்துட்டு போயிட்டா, காலன் சாப்பிட்டுட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆத்மா அதனுடைய கணக்கு வழக்குப்படி ஒரு சரீரத்தை எடுக்கிறது, ஒரு சரீரத்தை விடுறது. அந்த சரீரத்தை விடுதுன்னா அதனுடைய டைம் முடிஞ்சிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது. இதில் காலன் இங்கிருந்து வந்து யாரை சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி பாபா புரிய வச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அதாவது சரீரத்தை விடும் போது அந்த மனிதர் வாழ்நாள் ஃபுல்லாக என்னென்ன செய்தாரோ, தெரிஞ்சு தெரியாமல் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அதுதான் கண் முன்னாடி வந்து பயமுறுத்தும். நீ இதெல்லாம் செய்திருக்கிற, இந்த தண்டனையை அனுபவிக்க போற அப்படின்னு பயமுறுத்தும். அப்பயாவது அவங்க ரியலைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அடைவாங்க. மற்றபடி காலன் விழுங்குவது, சாப்பிடுவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றார். தந்தை வந்து ஞானம் கொடுக்கிறார். இது தூய்மையற்ற உலகம் அல்லவா? இப்பொழுது பிரேரணையின் மூலம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவேனா என்ன? பாபா கேட்டுட்டு இருக்கிறார். அப்படி பிரேரணையின் மூலமா நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி இருந்தால் பதித்த பாவனரே வாருங்கள் என்று ஏன் கூப்பிடுறாங்க? பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் அவசியம் பாரதத்தில்தான் வந்திருப்பார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒவ்வொரு ஆத்மாவின் கணக்கு வழக்கும் தனித்தனியானது. ஆகையால் யாராவது ஷரீரத்தை விட்டார்கள் என்றால் அழக்கூடாது. முழுமையாக மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். நமக்கு ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர
வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், 5 விகாரங்கள் எது புத்தியை கெடுத்து விடுகிறதோ அவற்றை தியாகம் செய்ய வேண்டும். சுகத்தின் தேவதையாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். தலைப்பு: அகண்ட ஜோதி தத்துவம் சைலன்ஸ் லான்ச், அதாவது ரிலாக்ஸ் செய்வதற்கான இடம். சாகார உலகம் விளையாட்டு மைதானம். ஆத்மாக்களின் வசிப்பிடம் அகண்ட ஜோதி மகா தத்துவமாகும். அங்கு இந்த உடலின் நடிப்பின் பாகத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறோம். அதாவது சுகதுக்கத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறோம். அதற்கு சைலன்ஸ் லான்ச், அதாவது ஓய்வாக அமர்ந்து ரிலாக்ஸ் செய்வதற்கான இடம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஆத்மாக்கள் பாகத்தை நடிக்கக்கூடிய இடத்திற்கு விளையாட்டு மைதானம் அல்லது சாகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஆக முக்கியமாக 2 உலகங்கள் இருக்கிறது. ஒன்று நிராகார உலகம், இன்னொன்று சாகார உலகம். உலகத்தினர் பரமாத்மா படைப்பவராக இருக்கிறார், பாலனையும் செய்கிறார், அழிக்கவும் செய்கிறார், உணவளிப்பவராகவும் இருக்கிறார், காலனாகவும் இருக்கிறார், அவரே எரிக்கவும் செய்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் சொல்ல மட்டும்தான் செய்கிறார்கள். அப்படின்னா சொல்கிறாங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கல, மகிமை மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எனவே சுகதுக்கம் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் என்கிறார்கள். யாருக்காவது துக்கம் ஏற்படுகிறது என்றால், பிரபு நீங்கள் கொடுக்கின்ற துக்கம் இனிக்கட்டும் என்கிறார்கள். அதாவது மம்மா என்ன புரிய வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் யாருக்காவது துக்கம் ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த துக்கத்தையும் இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே பிரபுவே நான் இதை ஏற்றுக்கிறேன், இது எனக்கு இனிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்களால் கொடுத்தது இல்லையா, இந்த துக்கம் கூட எனக்கு இனிமையானதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதற்கு மம்மா புரிய வச்சிட்டு இருக்காங்க, இப்பொழுது இவை அனைத்தும் உண்மையற்றதாகி விட்டது. ஏனென்றால் இது ஒன்றும் பரமாத்மாவின் வேலை அல்ல. பரமாத்மா துக்கத்தை நீக்கக்கூடியவர், கொடுப்பவர் அல்ல. இந்த பிறவி எடுப்பது, சரீரத்தை விடுவது, சுகதுக்கத்தை அனுபவிப்பது, இது ஒவ்வொரு மனித ஆத்மாவின் சம்ஸ்காரமாகும். அதாவது அந்த ஆத்மா எந்த மாதிரியான கர்மம் செய்து எந்த மாதிரியான சம்ஸ்காரத்தை பதிவு செய்திருக்கிறதோ அதுக்கேற்றாற் போலதான் ஜென்மமும் மரணமும் சுகமும் துக்கமும் எல்லாமே கிடைக்குது. உடலை கொடுக்கக்கூடிய தாய் தந்தை கர்ம பந்தனத்திற்கேற்றாற்போல் தந்தை மகன் என்ற சம்பந்தத்தில் வருகிறார்கள். அதேபோல் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா தந்தையாக இருக்கிறார். அவர் எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பின் ஸ்தாபனை பாலனை செய்கிறார், எப்படி அவர் தன்னுடைய 3 ரூபங்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரரின் படைப்பவராக இருக்கிறார், பிறகு இவர்களின் ஆகார ரூபத்தின் மூலம் தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனை, அசுர உலகத்தின் விநாசம், மேலும் தெய்வீக உலகத்தின் பாலனை செய்ய வைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பரமாத்மாவின் இந்த 3 காரியங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும். மற்றபடி சுக துக்கம், பிறப்பு இறப்பு இவையெல்லாம் கர்மத்திற்கேற்றாற்போல் நடக்கிறது. பரமாத்மாவோ வள்ளலாக இருக்கிறார். அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு துக்கத்தை தரமாட்டார். நல்லது. வரதானம்: சதா மரியாதைகளின் கோட்டிற்குள், அதாவது
நியமங்களின் கோட்டிற்குள் இருப்பதற்கான கவனம் செலுத்தக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தங்களை ஒரே ஒரு தந்தை, அதாவது ராமருடைய உண்மையான சீதை என்று உணர்ந்து சதா நியமங்களின் கோட்டிற்குள் இருப்பார்களோ அவர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதினால் இயல்பாகவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் தெளிவான ஞானத்தை புத்தியில் வைத்து தங்களை உண்மையான சீதையாக கருதி அந்த நியமங்களின் கோட்டிற்குள் இருங்கள். அப்போதுதான் மரியாதா புருஷோத்தமர் என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: சேவையில் அத்தியில் சென்று விடாதீர்கள், அதாவது அளவுக்கு அதிகமாக சென்று விடாதீர்கள். சேவை மற்றும் சுயத்தின் முயற்சியில் சமநிலை வையுங்கள். அவ்யக்த சமிகை: சம்பூர்ண தூய்மை என்றால் மனதில் கூட எந்த ஒரு விகாரத்தின் சிறு அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஞானம், குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளின் பிராப்திகளினால் சதா நிறைந்திருங்கள். அனைத்து பிராப்திகளின் ஒளி கிரீடம் தெளிவாக தெரிய வேண்டும். தன்னை சதா ஒளியாக ஆத்மஸ்வரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். கர்மம் செய்யும் போதும் கூட தன்னை லேசாக உணருங்கள். அதாவது சதா லைட் ரூபத்திலையும் இருங்க, வெயிட்லெஸ்ஸாகவும் இருங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன் அந்த வார்த்தை திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில்.
உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும். உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். 2 எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். 2 எழுத்தினில்